ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. இப்போ கரெக்டா இருக்குது. நான் எதுக்கோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஒரு 2-3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆக்சுவலாக இப்போ ரம்ஜானுக்கான அந்த நோன்பு போயிட்டு இருக்கு. அது எவ்வளோ புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் நண்பர்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அந்த அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுற்றி வலிச்சு தான் நான் பேசுவேன் கேளுங்க. நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு மதம் கிடையாது. ஏகப்பட்ட மதம் இருக்குது, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது, ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்குது. நம்ம ஜாதி பற்றி லைட்டாக பேசினா கூட பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கூட்டம் வரும். மதத்தை பற்றி பேசினாலும் கொந்தளிச்சுட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கூட்டம் வரும். ஸோ இந்த வர கூட்டம்லாம் யாருன்னா இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தருக்கு போராடினாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மதத்தை ஒழிக்கணும்னு போராடினாங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜாதி தான் இருக்கணும், ஒரே ஒரு மதம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. முஸ்லீமாக நடித்த தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர், ஒரு முஸ்லீமாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறார் ஒரு ஓட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஆர் ஃபியூ மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ். என்ன ப்ரோ பேசுகிற அப்படின்னா 2 நாள் முன்னாடி பரபரப்பாக நடந்த ஒரு விஷயம். அந்த நோன்புக்காக நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ் வேர் பண்ணுற கேப் வேர் பண்ணிவிட்டு அங்கே போய் நமாஸ் பண்ணி அவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சப்போர்ட்டை அந்த முஸ்லீம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி கொடுத்தாரு. தளபதின்னு சொல்ல மாட்டாங்க, ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு கொடுத்தாங்க. எத்தனையோ பேர் சந்தோஷப்பட்டாங்க, எத்தனையோ பேர் வயிறு எரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேசுனாங்க, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்கீங்க. எல்லாருமே இப்படி பயத்தில் இருந்தால் எப்படி? சரி, ஓகே. இது பொறுக்காத சில பேர். ஸோ கைஸ், மார்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பயங்கரமான ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல நடக்க போகுது. IPL 2025 பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெரிய வின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர போகுது. அண்ட் இந்த பிகினிங் ஆஃப் த மந்த்ல பாத்தீங்கன்னா உமன் பிரீமியர் லீக்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குட் பிகினிங்கா இருக்க போகுது. அண்ட் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன் 1x பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்க வின் பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஹானஸ்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். 1x பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கின ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, இதுல நீங்க கேம்ஸ் விளையாடலாம், மேட்சஸ் பார்த்துட்டே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வின் நீங்க கொண்டு வரலாம். நீங்க வின் பண்ற விஷயம்ன்றது பாத்தீங்கன்னா பேடிஎம்மாவோ இல்ல என்னென்ன யூபி ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஈஸியா ஒன்றால் விட்ரால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த 1x பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 66,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அது நம்மளோட ப்ரோமோ கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா INNOVAY1, இதுதான் நம்மளோட ப்ரோமோ கோடு. டீடைல்ஸ் எல்லாமே நான் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாத்துருங்க. மீம்ஸ் போடுவோம், ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா எச்சத்தனமா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ட்விட்டரில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் டைரெக்டாக ஒரு விஷயம் கேட்குறேன், நீ எல்லாம் ஒரு பால்ஸ் இருக்கிற ஆம்பளையாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கணும்னு தோணுது அவங்கள நேரில் பார்த்து. பட் எனிவே, இது நம்ம தவறாக பார்த்தீங்கன்னா இது சொல்லக்கூடாது. தளபதி அவர்கள் அந்த இடத்துல அவரோட ஒரு சப்போர்ட் அந்த முஸ்லீம் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுக்க அவர் போயிருக்காரு. ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ் அப்படின்னா ஒருத்தர் லீடராக அங்கே இருக்காங்கன்னா மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எல்லாருமே அந்த தலைவருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். திஸ் இஸ் ஹவு ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகும். அதுதான் உண்மை. இதில் நிறைய ட்ராமா நடக்கும், நிறைய கேவலமான விஷயங்கள் நடக்கும், நிறைய அது நடக்கும், இது நடக்கும். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருந்தா நம்ம குழப்பம் நடத்த முடியுமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் தளபதி அவர்கள் ஹீ இஸ் கிளியர் இன் இஸ் விஷன். இந்த மாதிரி எல்லாருமே பிறந்ததுலேருந்து சமம் அப்படின்ற ஒரு சின்ன கோட்டில் தான் இந்த ஒரு டிவிக்கு அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிறப்பிலிருந்தே எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் ஒரு முஸ்லீம்குள்ளா வேர் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவரை சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த நண்பர்களை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு சைடில் போய் பிரியாணி சாப்பிட்றது, உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு சைடில் போய் சரக்கு அடிக்கிறது, அப்படி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல. எந்த க்ரௌடாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது சில பிழைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிழைகள் வரும்போது தளபதி அவர்கள் ஹீ ஸ்ட்ரிக்ட். இந்த கட்சியில் ஏதாவது தவறு நடந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கிடுறாரு. ரெண்டாவது, ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு தான் ஒருத்தருக்கு அந்த போஸ்டிங், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆளை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு. அதே மாதிரி உமன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் செட்ல இருந்தே ஒரு சூப்பரான வீடியோன்றது பண்ணியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா சாதா அட்டாக் கிடையாது, டைரக்ட் புஸ்வானம் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருந்தாரு. திஸ் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஒர்க். இங்கே ஒருத்தரை வெறுக்கிறத விட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டாக வச்சு பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை 200 ரூபாய் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நீங்கள் பெருசாக ஒன்று பண்ணுங்க, அவரும் பண்ணட்டும்.
எண்ட் ஆஃப் த டே இங்கே யார் சேரில் உட்கார போகிறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. இங்கே எத்தனை பேர் கஷ்டங்களை மறந்து நமக்கான ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் தலையெழுத்து அப்படின்னு இருக்குல்ல மக்களுக்கு, அதை மாற்றுது யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டேட்ஸாக இருக்குது அப்படின்னா முக்கியமான ரீசன் நம்ம சில விஷயங்களை உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை பெருசாக. பட் அதையும் தாண்டி இந்த மத சண்டை, ஜாதி சண்டையை தூண்டி விடுற சில பேர்லாம் இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் கூட மீம் பேஜஸ் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சீரியஸ்லி ஜீர்ணிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் கூட மீம் பேஜஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஜாதி கலவரம், இந்த ஜாதி, இந்த அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டால் எஸ், நடந்துட்டு தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சட்டில் பண்ணி எல்லாரும் ஒன்றாக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் இன்னும் சினிமாவில் சில டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பொழப்பா வச்சு தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். எப்பயோ நடந்திருக்கும் ஒரு விஷயம், எப்பயோ ஒரு ஜாதி பிரச்சனை நடந்திருக்கும், அதை தாண்டி ஒரு ஜென்ரேஷன் மாதிரி வருது. பட் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி படங்கள் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணணும். இப்போ சில பேர் வருவீங்க, உனக்கு தெரியுமாடா எங்கள் ஜாதி பிரச்சனை இருக்குது தெரியுமாடா அப்படின்னு பேசுவீங்க. எஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஜாதி பிரச்சனை இருக்குது, எல்லாருமே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கான ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னா கரெக்டான தலைவரை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும். அட் த சேம் டைம் இந்த அப்பர் கிளாஸ்ட்டு லோவர் கேஸ்ட்லாம் கிடையாது. அவனும் சாப்பாடு தான் சாப்பிட்றான், இவனும் சாப்பாடு தான் சாப்பிட்றான். ஓகேவா? இங்கே என்ன பிரச்சனைனா காசு மட்டும்தான் பிரச்சனை, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அப்படி யாராவது உங்களை சுற்றி ஆளுங்க இருந்தாங்கன்னா செருப்புல சாணி முக்கி பலால் ஒரு அடி அடிச்சிருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஆமாம், முஸ்லீமாக தளபதி அவர்கள் நடித்தாருன்னே வச்சுக்கலாமே, வயிற்றெரிச்சல் இப்படியே நம்ம கொட்டிக்கலாமே. கேக்குதா? கேக்குதா? ஓகே கைஸ், பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.